கயமாமுகமே செருவில் சாயும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் விப்பதித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த விரான அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்ட பதம் போற்றி ஊழிவலி திருவாத ஊரர் திருத்தாழி போற்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாயை போற்றி, பாகம் வல்லொரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரவத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அந்த கலாச்சாரங்களுக்கெல்லாம் அதிபதியாக உடனக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே அருள்மிகு கமலநாயர் சச்சந்தம் சென்னை ஐசிஎஃப் மிக சிறப்பாக தாய்மானவர் அருள் செய்த பாயப்புலியில மேல் பார்வையாக 2 வகுப்புகள் நிகழ்த்த வேண்டும் என்கிற அந்த பேரவாவில இன்றும் நாளையும் இந்த மேல் பார்வையை நிகழ்த்துவதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. 59 பாடல்கள் நாம 34 வகுப்புகளாக அதை பற்றி சிந்தித்தோம். அதில் பெரும்பான்மையாக தாயுமானவர் தம்முடைய குருநாதர் தன் மீது வைத்த கருணையினால தனக்கு செய்த அருள் உபதேசத்தை குறிப்பிடுகின்றார். மணிவாசகர் சொன்னது போலவே குருநாதருடைய அந்த பேரருள் திறத்தை தாய்மானவரும் நினைந்து போற்றுகிறார். சன்மார்க்கத்தில் நின்றவர்கள் எல்லோருமே தங்களை அடிகள் என்று குறிப்பிட்டுக் கொள்வது அல்லது நாம் குறிப்பிடுவது வழக்கம். வாதவூர் அடிகள், தாயுமானவ அடிகள், ராமலிங்க அடிகள் எல்லாம் சன்மார்க்கத்தில ஊற்றமாக நின்று நம்மை நெறிப்படுத்தியவர்கள். சன்மார்க்கம் என்பதை ஞான மார்க்கம் என்று நாம் சொல்லுவோம். நாமெல்லாம் ஞான மார்க்கத்திற்கு உரியவர்கள். ஞான மார்க்கத்துக்கு உரியவர்கள் என்று சொல்லுகிற பொழுது இந்த ஞானம் என்பது எந்த ஞானத்தை குறிக்கிறது என்று நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்தில நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான ஞானங்களை நாம கேள்விப்பட்டு கொண்டு வருகிறோம். அப்படி வருகிற பொழுது உலக ஞானம் என்று பொதுவாக சொல்வார்கள். உலக ஞானம் என்று
உலக ஞானம் என்று சொல்லுகிற பொழுது உலகார்த்தமாக எப்படி ஒழுகுதல் வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்கிற அந்த செய்திகள் இந்த உலக ஞானம் என்று அதை சொல்வார்கள். கல்வி ஞானம் என்று சொல்வார்கள். அதை போலவே கேள்வி ஞானம் என்று சொல்வார்கள், இசை ஞானம் என்று சொல்வார்கள். இப்படி ஞானம் என்று சொல்லுகிற பொழுது அறிவுத்திறத்தையே இவ்வாறு சொல்லுகிற அந்த வழக்கத்தை நாம பார்க்கிறோம். அறிவுத்திறம். ஆனால் நம்முடைய எதிரே ஞான மார்க்கம் என்பது என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது பதியினை உணர்ந்து செல்லுகிற நெறி என்றுதான் அதற்கு அர்த்தம். பதியினை உணர்ந்து இந்த நெறியிலே செல்லுவது, அதுக்குத்தான் நமக்கு ஞான மார்க்கம்னு பேரை தவிர ஞான மார்க்கம் என்றால் நிரம்ப நூல்களை, அது சித்தாந்த நூல்களாக இருக்கட்டும், வேதமா இருக்கட்டும், ஆகமமா இருக்கட்டும், எந்த நூல்களாகத்தான் இருக்கட்டும், அந்த நூல்களை எல்லாம் கற்று அதில் தேர்ச்சி பெறுவது, அதில் தேர்ந்த ஞானம் பெறுவது என்றெல்லாம் சொல்லுகிற அந்த விஷயத்துல நாம இந்த ஞானத்தை கருதுவதில்லை. நாம ஒரு ஒரு வேலைக்கே போகணும்னு சொன்னா இந்த வேலைக்கு உரிய ஞானம் இருக்கான்னு பார்ப்பார்களா இல்லையா? அப்படித்தானே பார்ப்பாங்க. சமையலுக்கு ஒருத்தர் போறார், அவங்க நீங்க சமையலுக்கு வர சொன்னீங்களாமே, அந்த வீட்டில் இருக்கிறவரு அவரை என்ன சுழற்சி பார்ப்பார்? அவருக்கு சமையல் ஞானம் இருக்கா? அப்படித்தானே பார்ப்பாரு. அப்படித்தானே பார்ப்பாரு. அவரை போய் ஆதித்தாளம் எப்படி போடுறதுன்னு தெரியுமா அவனுக்கு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாலோ இல்ல அவர் அதுக்கு பதில் சொன்னாலோ நம்ம சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அது எந்த விதத்துல லாபம்? ஒண்ணுமே இல்லை. அப்ப அவரு சோதிக்கிற போது சமையல் ஞானம் இருக்கான்னு தான் பார்க்கணுமே தவிர, சங்கீத கச்சேரி பண்ண வந்திருக்காரு ஒருவர், அவரை இன்டர்வியூ பண்றாங்க, நல்ல சிறப்பா. ஆமா, பாவக்காய் கறிக்கு புளி கரைச்சி ஊத்தலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டா அவரு என்ன முடிவு பண்ணுவார்? இவன்கிட்ட வேலை செய்யறத விட பேசாம நம்ம சமையல் வேலையே செய்யலாம் போயிட்டு கிளம்பிடுவார். இசை ஞானம் இருக்காதுதான் அங்க பார்க்கணுமே தவிர சமையல் ஞானம் தேவையா இல்ல. அப்ப சமையல் ஞானத்திற்கு சமையல் அந்த ஞானம் வேண்டி இருக்கிறது, இசைக்கு இசை ஞானம் வேண்டி இருக்கிறது. கார் ஓட்டார் ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு என்ன காரை பற்றிய ஞானம் இருக்கணும்னு தெரியுமா இல்லையா? அந்த மாதிரி இறைவனோடு சேர வேண்டும் என்று சொன்னால் சமய ஞானம் இருக்க வேண்டுமா இல்லையா? இந்த சமய ஞானம் என்பது தேவையே இல்லைன்னு நினைக்கிறார்கள். இறை வழிபாட்டுக்கும் சமய ஞானத்துக்கும் சம்பந்தம். நம்ம சாமி கும்பிடுறதுன்னா இப்படி வேணா கும்பிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இல்ல. அதுக்கு ஒரு ஞானம் இருக்கு, அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு, அதுக்கு ஒரு நெறி இருக்கு, அதுக்கு ஒரு முறை இருக்கு என்றெல்லாம் சொல்லி இந்த அந்த சமய ஒழுக்கம், சமய ஞானம், சமய நெறியிலே நிற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நாம பார்க்கிறோம். அதனாலே இந்த சமய ஒழுக்கம், சமய ஞானம் என்பது பதிஞானம் என்று அது பேசப்படுகிறது. அது இறைவனை அடைவதற்குரிய அந்த நெறியிலே நிற்பதற்குரிய உணர்வு, அது பதிஞானம்
அதை வழங்குகிறவர் குருநாதர். இதத்தான் நம்முடைய இந்த பாயப்பூலியில பெரும்பான்மையான இடங்கள்ல பேசுகிற பொழுது நம்முடைய தாயுமானவர் இந்த சமய ஞானத்தை போதிக்கிறார். சமய ஞானத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது அதனுடைய நிறைவாக இருக்கிற பகுதி என்னங்கிற போது மோனம். இந்த மோனம் என்று சொல்லக்கூடிய மோனம் ஞான வரம்பு என்று சொல்லக்கூடிய அந்த மோனம், அந்த மோனம் 3 விதமான மோனங்களை பற்றி பேசுகிறார். அதிலே வாய் மொழி அதற்கு ஏற்படுகின்ற மோனம், வாய் மோனம். பிறகு செயல் மோனம், உடம்பு செயல்படாமல் அந்த செயல் திறத்தை கட்டுப்பாடு செய்து வைத்திருத்தல், அது செயல் மோனம். சும்மா இருப்பதே செயல் மோனம், வாய்மொழி மோனம். இது ரெண்டும் தான் சும்மா இருத்தல்னு நினைக்கிறாங்க. 2 மௌனத்தை தான் மௌனம் என்று கருதுகிறார்கள். ஆனா இந்த 2ஐயும் விட ரொம்ப முக்கியமான மௌனம் எது அப்படின்னு கேட்கிறது மனோ மௌனம் என்று சொல்லக்கூடிய இந்த 3வது மௌனம். இந்த 3 விதமான மௌனங்களை பற்றித்தான் தாயுமானவர் நிறைய குறிப்பிடுகின்றார். அதனால இந்த 3 மௌனங்களும் சேர்ந்து நிகழ்வதை சும்மா இருப்பது என்று சொல்வார்கள். சும்மா இருப்பதே சுகம் என்றான் அப்படின்னு சொன்னா வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்கார்ந்துருக்கிறத நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை. சும்மா இருப்பதே சுகம் என்றான் என்று சொல்லுகிற பொழுது இந்த மனம் அடங்கி செயல் அடங்கி மொழி அடங்கி நிற்றல். நம்ம மனம் மொழி செயல் என்று சொல்லக்கூடிய அந்த 3ஐயும் அடக்குகிற திறத்திலே நாம் வெற்றி பெறுகிற பொழுதுதான் ஞானத்தினுடைய பரிபூரணம் நமக்கு நிகழ்கிறது. அதை பாடல்கள்ல குறிப்பிடுகின்றார் நம்முடைய தாய்மானவர். தாய்மானவருடைய பாடல்கள் இசை வடிவாக நிறைய இசை வல்லுநர்கள் பாடுகிறார்கள், அந்த மாதிரியான பாடல்கள். ஆனா நமக்கு ரொம்ப பிரபலமா அந்த பாடல்கள் கிடைக்கல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வள்ளற்பெருமான் பாடல்கள் அருட்பா பாடல்களாக நமக்கு கிடைக்கிறது, நாம செஞ்ச பாக்கியம். தேவாரம் கிடைக்கிறது, திருவாசகம் கூட கிடைக்கிறது. ஆனா தாய்மானவருடைய பாடல்கள் இசை வடிவாக, இந்த தாய்மானவருடைய பாடல்களை இசை நயத்தோடு பாடுகிற அந்த திறம் தெரியவில்லை என்பது உண்மைதான். அவ்வளவு இப்ப வருகிற இசை வல்லுநர்கள், இசை மாணவர்கள் அவர்களே கூட நீங்கள் பாடுங்கள் என்று சொன்னால் அவங்க தேவாரம் திருவாசகம் எளிமையாக பாடிவிடுகிறார்கள். கொஞ்சம் திருவருட்பாவோடும் கேட்ட திருவருட்பாவோட கொஞ்சம் கொஞ்சம் பாடி விடுகிறார்கள். திருப்புகழ் கேட்டால் அதுலயும் லிமிட்டடா கொஞ்சமாவது பாடிடுறாங்க. ரொம்ப ஜாஸ்தி அது இல்லைன்னாலும் கூட ஓரளவுக்கு திருப்புகழ் பாடல்களும் பாடுகிறார்கள். கொஞ்சம் மேல போய் ஐயா கொஞ்சம் பாபன் சுவாமி பாடல்கள் பாடுங்கள் அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடா சில பேருக்கு தான் தெரியுது. பாபன் சுவாமி பாடல் எல்லாரும் பாட முடியல. அது ஆனா தாய்மானவர் பாடல்கள் பாடுங்கன்னு சொன்னா இன்னைக்கு யார் பாடுவான்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு பாட்டு இந்த அங்கீகராதபடி மட்டுமே அதை பாடிவிட 1-2 பேர். அதனால
நம்ம கமலநாத் சத்சங்கத்தின் சார்பில் தாயுமானவர் பாடல்களை இசை வடிவில் இங்க நாம ஏற்பாடு செய்து அரை மணி நேரம் வருவதே பார்த்தோம். ஆனா ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நம்ம தாய்மானவர் பாடல்களை இசை வடிவோடு பாடக்கூடிய ஒரு நிகழ்வை நம்முடைய கமலநாத் சத்சங்கம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இங்கே கூடியிருக்கிறவர்கள் சார்பாக நான் விண்ணப்பம் வைக்கிறேன். அப்ப யாரையாவது நம்ம கூப்பிட்டு, ஐயா நீங்க கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க, ஒரு 3 மாசம் டைம் தரோம், 2 மாசம் புத்தகமும் தந்துடுறோம், நாங்க நீங்க இசை வடிவில் அதை பாடுங்க. அப்படி பாடி அந்த பாடல்களை பதிவு செய்து ஐயா பாயப்புலியை வெளியிடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதோடு சேர்த்து இந்த இசை வடிவான அந்த செய்தியையும் செய்ய வேண்டும் என்பது சொக்கநாதருடைய விருப்பம், சுவாமியினுடைய விருப்பம், சொக்கேஸ்வருடைய பெருங்கருணை விருப்பம். ஏன்னா வேற யாரும் செய்யாததைத்தான் கமலநாயகம் செய்து கொண்டு வருகிறது சங்கம். நம்முடைய கமலநாயக சத் சங்கம் மற்றவர்கள் செய்ய யோசிப்பதை தயக்கமில்லாமல் அற்புதமாக செய்து வருவது நம்முடைய சங்கம். அதுக்கு நம்முடைய சொக்கேஸ்வருடைய பரங்கருணை எப்பொழுதும் தொடங்கி நிற்கும். அதை செய்து கொடுப்பார். எனக்கு அந்த ஆவல், ஏன்னா 83 வகுப்பு உடல் போகிறதுக்கு நடக்கிறது 5 கண்டத்துல நம்ம கமலநாயக சத் சங்கத்தை தவிர வேற யாரும் கிடையாது. 59 வகுப்பு, இதுல 83 வகுப்பையும் அந்த கொரோனா பீரியட்ல ஒவ்வொரு பாட்டையும் நாம சிந்திச்சு அதை செய்திருக்கிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு வெளியீடு. எனவே அப்படி செய்த இந்த கமலநாயக சத் சங்கம் தான் தாய்மானவர் பாடல்களையும் நமக்கு பதிவு செய்து கொடுக்கணும். ஒருவேளை அந்த பக்கம் ரொம்ப டீப் சவுத்துல இருக்குமோ என்னவோ தெரியல. ஆனா இங்க இந்த பக்கம் நார்த்து நம்ம சைட்ல அவ்வளவு இல்லை. அதை நம்ம இங்கே அதை பாப்புலரைஸ் பண்றோம். நம்ம ஒரு நிகழ்வு நம்ம ஒண்ணு அதே மாதிரி சிறப்பா ஏற்பாடு பண்ணி நாம கேட்போம் என்ன அப்படி என்று சொல்லிவிட்டு, இன்றைய தினம் நம்ம மீள்பார்வையாக இந்த 59 பாடல்கள்ல ஒரு முடிந்த அளவுக்கு எத்தனை பாடல்கள் இன்னைக்கு பார்க்க முடியுமோ பார்த்துட்டு எல்லாம் செலக்டிவா தான் பார்க்கிறோம். அதே மாதிரி நாளைக்கும் செலக்டிவா அந்த பாடல்களை பார்க்கிறோம். அவரு சொன்ன செய்திகளை தாயுமானவர் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். சுவாமிகள் பாடல்கள் அருளி செய்கிற பொழுது என்ன எதிர்பார்க்கிறார், இந்த பாடல்களை படிக்கிறவர்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். உயிருக்கு நலம் பயக்காத எதையும் நம்முடைய அருளாளர்கள் செய்வதே இல்லை, செய்ய மாட்டாங்க. அது உயிருக்கு நலம் பயக்கிறதா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இந்த உயிருக்கு நலம் பயக்கிற அந்த நெறியை, அந்த செயல்களை தவறாமல் செய்கின்ற அருளாளர்கள், அவர்களுடைய அந்த அருள் நோக்கம் நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதிக்கு இந்த 59 பாடல்களையும் கொண்ட இந்த பகுதிக்கு பாயப்புலின்னு பேர் வச்சதுக்கு காரணம், முதல் பாடல் பாயப்புலி என்று ஆரம்பிப்பதனால அந்த பெயரையே இந்த பாடல் பகுதிக்கும் பெயராக வைத்தார்கள் நம்முடைய சான்றோர்கள் அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். இப்ப அந்த முதல் பாடலையே நாம பார்ப்போம். இப்ப அந்த முதல் பாடலே பார்க்க வேண்டியது. திருச்சிற்றம்பலம். பாயப்புலி முகம் ஆண்கண்டை காட்டும்படி அகிலமாயை பெரும்படைக்கே இலக்காயனை வைத்தனையோ நீ எப்படி வைத்தாலும் நீ எப்படி வகுத்தாலும் நன்றே நின் பெருங்கருணை தாய்வுக்கு அடியாக்கு அருள் சச்சிதானந்த தர்ப்பரமே. நீ எப்படி வகுத்தாலும் நன்றே நின் பெருங்கருணை தாய்வுக்கு
அடியாக்கு அருள் சச்சிதானந்த தற்பரமே. நிறைவு செய்கிற பொழுது 59வது பாட்டு 58வது பாட்டையும் தாயொத்து நின்ற மௌனகுருவே அப்படிதான் சொன்னார். முதல் பாடலும் தாயொத்து என்று ஆரம்பிச்சு தாயென தொடங்கி தாயென முடித்து தாயுமானவருடைய பெருங்கருணையை எண்ணி பார்க்கிறார் நம்முடைய சுவாமி. அது தாயின்னு சொல்லும் போதெல்லாம் அவருக்கு அந்த தாயுமானவர் நினைப்பு தான். தாயுமானவர் நம்ம சாமிக்கு வைக்கிற பேரெல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது வேறு எங்கும் அந்த சிறப்பு நீங்க எந்த சமயத்திலையும் பார்க்க முடியாது. அப்படியே ஒரு பேரு நாம வைப்போம், தாயுமானவர் என்று அழைக்கிற பொழுது அந்த அந்த தாயொத்த கருணை நமக்கு தெரிகிறது. உயிர்களால் அவர் கொள்ளுகிற கருணை தாயின் கருணை தான் அது. அதனாலே எத்தனையோ தவறுகள் செய்து விடுகிறோம், எத்தனையோ விதமான குற்றங்கள் நம்பால் இருக்கின்றன. ஆனால் அந்த குற்றங்களை எல்லாம் அவரு பொருட்படுத்தாமல் நமக்கு அருள் செய்வதற்கு முன் நிற்கின்றார். அப்படி ஒரு பெருங்கருணையை பெருமானிடம்தான் பார்க்க முடிகிறது. சாமி சொல்லுகிறார், பாயப்புலி உணம் ஆங்கந்தை காட்டும்படி. பாயப்புலிங்கிறத எப்படி பிரிக்கணும்? பாய் அப்புலி, பாய்கின்ற தன்னுடைய அந்த புலியின் முன்பாக மான் கன்றை காட்டும்படி. இந்த புலியை பிடிப்பதற்காக என்ன செய்வார்கள்? இந்த புலியை பிடிப்பதற்கு ஒரு மான் கன்றை அங்கே நிறுத்தி வைத்திருப்பார் இல்லையா? மான் கன்றை அது பார்க்கிற பொழுது, அந்த மான் கன்றை பார்க்கிற பொழுது இந்த புலிக்கு நாக்குல எச்சில் ஊறும். இந்த மான் கன்றை பார்க்கிறது புலிக்கு, இந்த மான் கன்றை பார்த்தா ஒரே பாய்ச்சலா பாஞ்சு ஒரே கவ்வா கப்பி இல்லையா? கப்பின போதும். புலிக்கு பாய் புலி முனம் மான் கன்றை காட்டும்படி. இப்படி காட்டினா போதும் இல்லையா? எலிக்கு மசால் வடையை காட்டினா போதும், புலிக்கு மசால் வடையை காட்டினா வேலைக்கு ஆகுமா? சொல்லுங்க, ஆகாது. இந்த புலிக்கு மான் கன்றுங்கிற பொழுது அதால ரெசிஸ்ட் பண்ண முடியாது. இந்த புலிக்கு முன்னால மான் கன்றை காட்டினால் அந்த புலியானது பாய்ந்து பற்றும். அதுபோல என்ன சொல்றார்? இந்த மாய பெரும்படைக்கு என்ன வச்ச புலிக்கு இந்த மான்கன்றை வைத்தது போல இந்த மாயைக்கு என்ன கொண்டு போய் வச்சுட்ட. என்ன வச்ச இந்த மாயை அது என்ன பண்ணும்? கடிச்சு கொதறி போட்டு அந்த மாதிரி நீ பண்ணிய. ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவா தெரிந்து கொள்ளணும். வலிமை இல்லாதது ஆன்ம அறிவு. அது கேவலத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு, அறியாமையில. வலிமை இல்லாதது அது மான் கன்று எதிர்த்து நிற்பதற்கு வலிமை இருக்கா? இல்லை. அப்ப இந்த மாயையாகிய இந்த பெரும் புலிக்கு தாக்கு பிடிக்கிற வல்லமை ஆன்ம அறிவுக்கு இல்லை. ஆன்ம அறிவுக்கு இல்லை. அது நிச்சயமா அது பற்றிக்கொள்ளும், வேகமாக பற்றிக்கொள்ளும். அப்படி என்ன வச்ச நீ அந்த கேவலத்திலிருந்து எடுத்த கேவலத்திலிருந்து எடுத்த நீ உன்கிட்ட வச்சுக்க வேண்டியது தானே.
எதுக்கு கொண்டு போய் மாயை கிட்ட ஒப்படைச்ச? அது புலி கடிச்சு குதற மாதிரி என்ன கடிச்சு குதறி அல்லவா எடுத்து விடும் என்று கேட்கிறார். பாய் அப்புலி முனம் மான் கண்டை காட்டும்படி மற்றவரை அது பார்த்துக்கணும் இல்லையா? புலிக்கு வெத்தலை பாக்கு வாழைப்பழம்லாம் வச்சு இன்வைட் பண்ணணுமா? இந்த மான் கன்ற கொஞ்சம் வந்து நீங்க என்னன்னு கேளுங்க அப்படின்னு கூப்பிடணுமா? என்ன காட்டுனா போதும், காட்டுனா போதும். நமக்கு இந்த மாயை வந்து ஊட்டெல்லாம் வேண்டாம், நமக்கு காட்டினாலே போதும். உண்மையிலேயே இத வந்து சாமி சொல்லுகிறது, அது வந்து பற்றுவது போல சொல்லுகிறார். நம்மளாமே பற்றுவோம், அது பற்றுவது அல்ல, நாம சென்று பற்றுகிறோம். புலிக்கு முனம் மான் கண்டை காட்டும்படி அகில மாயை பெரும்படைக்கே. மாயை பெரும்படையினர், மாயை பெரும்படை. இந்த பெரும்படையோட வருகிறது கொஞ்சம் 1-2 படையா? அதுக்கு மொத்தம் 6 படை இருக்கு இல்லையா? மந்திரம், பதம், வண்ணம், தத்துவம், போலம், கலை 6 படைகள் இருக்கு. அது பெரும்படை, மாய பெரும்படை. அதனாலதான் நம்ம சாமி மணிவாசக பெருமானும் சொன்னார், ஞானவாழை எந்தும் ஐயரு நாகப்பறை அறைமின். ஞானவாழ் எந்தும் ஐயர் நாகப்பறை அறைமின் மானாமாயரும் ஐயர். மான பெருமை, மான 7 பெருமை மிக்க ரிஷப வாகனத்தின் மேல் ஆரோக்கிக்கிறவன் அர்த்தம். மானாமாயரும் ஐயரு அதிபன் கூட கவிமின் ஆன நீற்று கவசம் அடைய புகுமின் வான ஊர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே. மாயப்படையை வெல்லுவதற்கு மணிவாசகரே நம்ம கிட்ட 2 படையை சொல்லுகிறார். என்னன்னாரு, ஒண்ணு வந்து இந்த பெருமானுக்கு உரிய நாகப்பறை, இன்னொன்னு ஆன கவசம். ஒண்ணு நாகப்பறை, இன்னொன்னு ஆன கவசம். நாகப்பறைங்கிறது என்ன? 5 எழுத்து. நாகப்பறைங்கிறது என்ன? 5 எழுத்து. ஆன கவசம் என்ன? திருநீரு. ஆன நீட்டு கவசம். நீட்டு கவசம் 2 தான் கேட்டாரு. இந்த மாயை வெல்லணும்னா இந்த 2 தான். 5 எழுத்தும் திருநீரும், 5 எழுத்தும் திருநீர். டிவி பார்க்கணும்னு ஆசை வந்ததுன்னா திருநீரை பூசி நமச்சிவாயம். எப்படியாவது காப்பாற்றுப்பான்னு நெற்றி கவசத்துக்கு. வேற யாராவது டிவி போட்டாலும் சரி, அவர் சொல்றாரு ஆன நேற்று கவசத்துள் புகுமின். நீ உள்ள போட்டு கைகிறார் கவசத்து, அதுதான் கவசம். எத்தனையோ கவசம் சொல்ற, கந்த சஷ்டி கவசம், கந்த கவசம் அப்படிலாம் சொல்றோம்ல. நீட்டு கவசம், ஆன நீட்டு கவசம். மணிவாசகர் சொல்ற, சரி அப்போ திருவாசகம் பார்க்கும்போது பார்க்கலாம். அது ரொம்ப நீட்டு கவசம், ஆன நீட்டு கவசம். என்ன ஆன நீட்டு கவசம்? ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணி அது கவசம்னு ப்ரூவ் பண்ணது, ஏற்கனவே ப்ரூவ் பண்ணது. இப்ப புதுசா ஒரு எக்யூப்மெண்ட் கொடுத்தா அதை யூஸ் பண்ணா ஒழுங்கா எஃபெக்டிவா இருக்குமா இருக்காதா அது அப்படின்னு சந்தேகம் வரும்ல. ஐயா, அது ஏற்கனவே பயன்படுத்தி வெற்றி கண்டது ஆன நீட்டு கவசம். ஏற்கனவே டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்டு டு பி வெரி வெரி ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னாரு. இந்த ஆனங்கிற ஒரு வார்த்தை பாருங்க, இது போட்டு வச்சிருக்காரு. ஆனமுற்று கவசம் அதை சொல்லுகிறார் இங்க. அந்த மாயப்படை, படை அது மாயப்படை. தனியாவே வராது, தனியா வராது. சில பேர் வீட்டுக்கு வந்தாலும் தனியா வரமாட்டான், குடும்பம் குட்டியோட குழந்தையோட வந்துருவான்.
அதான் நேரம் பாத்தீங்கன்னா நம்ம மத்தியானம் சாப்பாடு உட்கார்ற நேரம் 12:30 1 மணிக்கு எல்லாம் திடுப்புன்னு எல்லாம் உள்ள நுழைவாங்க. என்ன பண்றது? நாம அன்னைக்குதான் கொஞ்சம் சந்தோஷமா சரி உருளை கறி பண்ணி கத்திரிக்காய் ஒரு சாம்பார் வச்சு கொஞ்சம் நிம்மதியா சாப்பிடுவோம் அப்படின்ட்டு வெங்காய ஊறுகாய், ஆமா இன்னைக்கு கொஞ்சம் நிம்மதியா சாப்பிடுவோம் அப்படின்னுட்டு வச்சா திப்பு இது மாதிரி வருமா மாய பெரும்படை? அப்படி வருமா மாயப்படை? இந்த மாயப்படையை அப்படி வருகிறது. இதுக்கு கொண்டு போய் என்ன வச்சுட்டியே, பலி வாங்கிட்டியே அப்படின்னு கேட்கிறேன். இதுல உள்ளத்தை என்னன்னு நம்ம பார்க்கணும். என்னன்னு கேட்டா, இப்ப மான் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது மான் கன்று, மான் கன்று அப்படிங்கிற ரெண்டுக்கும் ஒரு பொருள் ஒண்ணு உண்டு. மான்னு சொன்னா அது பிரகிருதி மாயையை குறிக்கும். என்ன மாயை? பிரகிருதி மாயை அப்படின்னு குறிக்கும். சித்தாந்தத்துக்கு தெரியாது. அதாவது நம்ம வித்யா தத்துவம், ஒரு வித்யா தத்துவங்கள் ஒரு 7 இருக்கு. அப்புறம் ஆன்ம தத்துவங்கள் 24 இருக்கு. அப்புறம் சிவ தத்துவங்கள் நமக்கு தெரியும். இந்த வித்யா தத்துவங்கள் சொல்லுகிற அதை தாண்டி இந்த ஆன்ம தத்துவங்கள் இருக்க. இந்த ஆன்ம தத்துவங்கள் எத்தனை? மொத்தம் 24. இந்த 24 ஆன்ம தத்துவங்களும் பிரகிருதி மாய. அதோட தாய் மான். அதோட தாய் யாரு? மான். இப்ப பிரகிருதி மாயை மான்னு சொன்னா அந்த பிரகிருதி மாயையினுடைய காரியங்கள் மான் கன்று. காரியம் கன்று காரியம். அப்ப என்ன கேட்டீங்கன்னா, நம்மள மான் என்று சொல்லக்கூடிய இந்த பிரகிருதி மாயை எப்படி வச்சிருக்காருன்னா, அது முழுக்க இந்த உலகம் முழுக்க இந்த பிரகிருதி மாயையாக பண்ணி, போகங்களாக பண்ணி, இந்த போகங்களின் மேல ஆர்வம் கொண்டு செல்லுகிற கருவிகளை நமக்கு வச்சிருக்கார். கருவி நம்ம கிட்ட இருக்கு, போகம் அங்க இருக்கு. இந்த கண்ணு நம்ம கிட்ட இருக்கு, காட்சி அங்க இருக்கு. இப்ப கண்ணு காட்சி என்று சொல்லுகிற போது காட்சியை கண் சென்று பற்றும். அப்ப இந்த மான் கன்று என்று சொல்லுகிற பொழுது இந்த மாயை என்று சொல்லக்கூடியதனுடைய மிகப்பெரிய அந்த புலியினுடைய வெளிப்பாடாக விளங்குவது பிரகிருதி மாயை. அதனுடைய காரியங்களாக விளங்குவது ஐம்பொறிகள். ஆகையினால இந்த சுழற்சியில் இப்ப கன்றுன்னு சொன்னா அது ஆன்மாவை எப்படி குறிக்கும்னா, அந்த காரியங்களோடு இருக்கக்கூடிய ஆன்மா, இந்த காரியங்களோடு அசோசியேட் ஆகியிருக்கிற நாம். மாயையினுடைய காரியங்கள் நம்மகிட்ட இல்லைன்னா, அந்த காரியம் இல்லை என்று சொல்லுகிற பொழுது நமக்கு நம்ம அந்த போகங்கள்ல நாம ஈடுபடவே மாட்டோம். அந்த அட்ராக்ஷன் நமக்கு இருக்காது. அந்த உதாரணமாக நான் சொல்லுகிறேன். இப்ப சில உயிர்களுக்கு சில அறிவு கொடுக்கல. இப்ப எறும்புக்கு கண்ணு தெரியாது, மோப்ப சக்தி ஜாஸ்தி. அதுக்கு தொடு உணர்வு அதிகம், மோப்ப உணர்வு அதிகம். ஆனா அதுக்கு கண்ணு இல்லை. எறும்புக்கு கண்ணு கிடையாது. அந்த எறும்பு கண்ணு தெரியாத எறும்பு தன்னுடைய மோப்ப சக்தியை வைத்துக் கொண்டுதான் அது அலையும். அப்ப கண்ணு இல்லாததுனால அதுக்கு கண்ணினால் வருகின்ற துன்பங்கள் அதுக்கு கிடையாது இல்லையா? அதனால வர துன்பம் மோப்பத்தினாலதான் அது துன்பம் அடையும். மோப்ப சக்தி உண்டு, சுவை உண்டு, தொடு உணர்வு உண்டு. 3 அறிவு அதுக்கு. எறும்பு மாதிரி
ஆனா இதுக்கு 3 அறிவு இருக்கு. அந்த 3 அறிவுல இருக்கிற பொழுது மீதி 2 அறிவு அந்த செவியும் அந்த பார்வையும் அதுக்கு கிடையாது. பார்வை கிடையாது, செவி உணர்வு கிடையாது. இருக்கு இந்த 3 உண்டு. ஆனா அந்த 2 நாளையே இருக்கிற எந்த துன்பமும் அதுக்கு கிடையாது இல்லையா? 5 இருந்தா 5 நாளையே ஒரு வரவு செலவெல்லாம் உண்டு நமக்கு. என்ன சொல்லுகிறார் பெருமான்? என்ன செய்கிறார்? இந்த மாயை என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றலுக்கு முன்பாக இந்த ஆன்மாவை வைத்து விட்டார். காரணம் என்னன்னு கேட்டா, ஆன்மா ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய வலிமையான ஆணவ மனத்துல சிக்கி இருக்கு. அதிலிருந்து அதை விடுவிக்கணும் என்று சொன்னால் மிகப்பெரிய ஆற்றலை கொண்டுதானே அதை நாம இழுக்க முடியும் இல்லைங்களா? ஏற்கனவே ஒருத்தர் பிடிச்சு வச்சிருக்காருன்னா இது பிடிச்சு இழுக்கணும்னு சொன்னா அந்த ஆற்றலுக்கு கொஞ்சமாவது ஆற்றல் இருக்கணும் இல்லை? இந்த ஆற்றல் அப்பதானே பிடிச்சு இழுக்க முடியும். அது பிடிச்சு இழுத்து நிறுத்திட்டு இருக்கும்போது அப்ப அந்த மாதிரியான வல்லமையுடைய மாயையை செலுத்துகிறார். சுளுக்கு வந்து இந்த ஊர்ல எப்படி பண்றாங்கன்னு தெரியல. எங்க ஊர்ல சுளுக்கு வந்துருச்சுன்னா டாக்டர்கிட்ட போன உடனே அங்க ஒரு டாக்டர் இருக்கார். எங்க தெருவிலேயே ஒரு டாக்டர் இருக்கிறார். அங்க போனோம்னா இந்த இடுப்புல சுளுக்கு, காலில் சுளுக்கு, கையில சுளுக்கு அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணுவார்? அப்படி உட்கார காலை நீட்ட சொல்லுவார். ஒரு பெஞ்சு எல்லாம் வச்சிருப்பாரு. இவரு பக்கத்துல என்ன பண்ணிருப்பாரு? ஒரு அந்த சின்ன ஒரு ஜெனரேட்டர் மாதிரி இருக்கும், இப்படி சுத்துற இது இருக்கும். அதுல இருந்து 2 ஒயர் போகும். அந்த 2 ஒயர்ல இருந்து 2 அந்த கட்டைக்கு முன்னால ஒரு ஆணி மாதிரி இருக்கும், அதை கட்டிப்பாரு. எல்லாம் அவரே பண்ணாரா இல்ல என்ன பண்ணாருன்னு தெரியாது எனக்கு, சின்ன போய் ஞாபகம் இல்லை. இது என்ன பண்ணுவாரு? ஒரு பையனை வச்சிருப்பாரு. பையனை வச்சுட்டு என்ன பண்ணுவார்? எந்த இடத்துல சுளுக்கு இருக்கோ அந்த இடத்துல இந்த எலக்ட்ரோட்ஸ்ன்னு சொல்றோம்ல, அது அப்படி வச்சிருவார். அப்படி வைப்பார். அப்படி வச்சுட்டு அப்படி வைப்பார். வச்சுட்டு இப்படி பையனை பார்ப்பார். பையன் என்ன பண்ணுவார்? சுத்துவோம். சுத்துறோம்னா அதுல இருந்து கரண்ட் வரும். அது சுத்துதான் கரண்ட் வரும். டைனமோ மாதிரி. நீங்க சைக்கிள் டைனமோ வைப்பாங்க தெரியுங்களா? அந்த காலத்துல டைனமோ லைட் இருக்கும். சைக்கிளே கிடையாது. முன்ன சைக்கிள்ல பாத்தீங்கன்னா டைனமோ லைட் இருக்கும். இந்த டைனமோ லைட்டுக்கு பின்னால ஒரு காயில் ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அதுதான் டைனமோ, இது லைட்டு. இந்த டைனமோ வந்து சைக்கிள் நம்ம சுத்தும் போது இந்த சைக்கிள் இந்த டைனமோ கனெக்ட் ஆகி அந்த மேல இருக்க ரோலர் சுத்துற உடனே கீழே வந்து கரண்ட் வரும். நீங்க எல்லாம் பாக்குறத பார்த்தா நான் ஏதோ சேட்டலைட்டை பத்தி விவரிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்ல. யாராவது பார்த்துருக்கீங்களா டைனமோ லைட்டு? அப்பா எல்லாரும் பார்த்திருக்கீங்க. அப்ப அதை வச்சு அவ்வளவா இல்ல டைனமோ லைட்டு. இப்ப இந்த காலத்துல இருக்கிற பசங்க பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. இந்த காலத்துல இருக்கும் சைக்கிள வேகம் சுத்தினா அது கிரு சுத்தம் கரண்ட் வரும். அந்த மாதிரி பிரின்சிபல் அது. அது சுத்தினா கரண்ட் வரும். விரல வைக்கும் போது இருக்கும். அப்போ உடனே என்ன எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாரு. சார் என்ன சுருங்குதுங்க ஐயா அப்படி. சரி இல்ல வலி சரியா போகும் பாருங்க அப்படின்னு இப்படி வைப்பாரு. வச்சுட்டு பையத்தை காட்டுவாரு. பையன் 2வது சுவிட்ச் போட்டுருவான். அதுல 3-4 சுவிட்ச் இருக்கும். 3வது சுவிட்ச் போட்டவங்க அப்படி தூக்கி போடும். அந்த கரண்ட் விட்டா ஓடியா முடிச்சா அதுக்கு 2 ஆள் போட்டிருப்பாரு. இந்த கரண்ட் என்னன்னா இந்த கரண்ட் வலிமை கொஞ்சம் ஆள் பார்த்து அது அந்த தேகம் தாங்குமா
என்னன்னு பார்த்து அதை கொடுப்பாரு. இந்த கரண்ட் ஆள் கொஞ்சம் தாட்டியா கிட்டியா மீச பெருசா வச்சு வந்தாலும் வச்சுக்க, அது அவரு பார்த்தோன்னே தீர்மானம் பண்ணுவார். சுடுக்க எடுக்கணுமே, இப்படிதான் சுடுக்க எடுப்பாரு. அவர் வேற எந்த மருந்தும் கொடுத்து 10 டேப்லெட்டாவும் மருந்து அளக்க முடியாது. கரண்ட்டை வச்சே தினம் நவுத்துவார். சரியா போகணும், இல்லைன்னு சரியா போறவங்க வரமாட்டோம். இவரு ஒவ்வொரு நாளைக்கு கரண்ட்டை ஏற்றிட்டு போவாரு. அதனால ஒரு மாதிரி ஆன மாதிரியே தெரிஞ்சிடும். எதுக்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னா, வலிமை வலி அதிகமாக இருக்கிற பொழுது வலிமை அதிகமாக இருக்க வேண்டும். ஆணவ வலி அதிகமாக இருப்பதனால மாயைங்கிற வலிமை மிக்க ஒரு சக்தியை அனுப்பிச்சுதான் அதை சரி செய்யறேன். அதை சொல்லுகிறேன். நாம நமக்கு மாயை நம்மளை அவ்வளவா தொந்தரவு பண்றது இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு ஆணவம் தேஞ்சி இருக்குதுன்னு அர்த்தம். நமக்கு மாயை ரொம்ப தொந்தரவு பண்ணுதுன்னா ஆணவம் நல்ல கூடாரம் போட்டுக்கிட்டு நல்ல சூப்பரா வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். இதுதான் அதனுடைய இது. அதனாலதான் மாயை ஒரு ஸ்கேலு. நம்முடைய ஆணவ மலம் எவ்வளவு தூரம் தேஞ்சிருக்குது, குறைஞ்சிருக்குது அல்லது கூடி இருக்குன்னு கண்டுபிடிக்கிற ஸ்கேல் எதுன்னு கேட்டா மாயை. இந்த ஸ்கேலை வச்சுதான் கண்டுபிடிப்பாரு. ஆணவ மலம் நல்லா புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னா இந்த பிரபஞ்சத்து மேல இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் முழுக்க போயிருக்கு, ஆர்வம் முழுக்க போயிருக்கு. இந்த ஆர்வம் குறையறதுதான் இதனுடைய இண்டிகேஷன். அவர் ஒரு லெவல் வச்சிருக்காரு. அப்ப இந்த ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா கரண்ட் ஜாஸ்தி வைத்தார். அவ்வளவுதான். கரண்ட் ஜாஸ்தி வச்சா ஜாஸ்தி அட்ராக்ஷன், ஜாஸ்தி துன்பங்கள். The more the attraction, the more the trouble. இல்லைங்களா? நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பிரபஞ்ச அட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு ட்ரபிள். நீங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், நம்ம யார் மேலேயாவது அதிகமான பாசமோ பற்றோ பிரியமோ நாம வைத்திருக்கிறோம்னு சொன்னா சாமிக்கு அதுதான் ட்ரம்ப் கார்டு. அதுதான் ட்ரம்ப் கார்டு. இப்ப அதை வச்சே நம்ம வெளியே ஊட்டுவார். அதை வச்ச அதை அப்படி முன்னும் பின்னுமா நவுத்தி நமக்கு இன்ப துன்பத்தை அதிலேயே கொடுத்துட்டே வருவார். யூஸ் பண்ணி கொடுப்பார். நமக்கு நல்ல ஒரு பெரிய தண்டனை கொடுக்கணும்னா இப்ப அதை கொஞ்சம் லேசா தட்டுவாரு. நமக்கு எல்லா துன்பமும் நமக்கு நேராக வரணும் இல்லை, இப்படி வரும். இப்படித்தான் செய்கிறது. பிரபஞ்சத்தின் மூலமாகத்தான் ஆணவத்தினுடைய வலி குன்றுவது மட்டுமல்லாமல் எந்த ஆணவத்தினுடைய தரம் எவ்வளவு இருக்கிறது, திறம் எவ்வளவு இருக்கிறது என்று அவர் கணிக்கிறது. இதெல்லாம் நம்ம அப்படி சொல்லவே வேண்டாம், யாரும் பெருசா சொல்ல வேண்டியதில்லை, நமக்கே அது தெரியும். நமக்கு ஒரு விஷயத்துல அதிகமான ஆர்வம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா சுவாமி அதை பிடிச்சுக்காரு. எது நமக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம அது தெரிஞ்சுக்கிட்டாருன்னா உடனே ஆர்வம் அதிகமா இருக்கிறத வச்சு நம்ம கிட்ட எவ்வளவு விளையாடலாமோ அவ்வளவு தூரம் விளையாடுவார். தப்பி தவறி போய் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எதையும் சொல்லிடக்கூடாது. சொன்னீங்க சாமிக்கு அதுதான் காடு. ஓ பையன் இதுல இருக்கிறானா சரி அப்படின்றாரு. ரொம்ப ஆர்வம் இருக்குனால அதை உங்களுக்கு அள்ளி கொடுத்துருவாருன்னு வச்சுக்கல. அப்புறம் எப்படி மருத்துவர் அவரு இல்லையா? அப்ப ஆர்வம் இருந்தாலும் கூட சாமி கிட்ட போகும்போது ஆர்வம் இல்லாத மாதிரி நடிக்கணும். எனக்கு இந்த பெண்கள் ரொம்ப பிடிக்காதுப்பா, இதெல்லாம் ஒரு உறவாகுது, ஊராகுது, ஒன்னாகுது, எல்லாம் நீதாப்பா அப்படின்னு சாமி தெரிக்கும் போதாவது சொல்லணும். சரி இங்க பொய்யாது உன்னை போவோர் போய்ந்தால் அதையும் நெய்யாய் கொள்வானேன்னாரு சுந்தரர் இல்லையா? அப்படின்னால டாக்டிக்ஸ் என்னன்னு தெரியணும். அதனாலதான் ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும், அந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Don't go and ask for anything from him. அதையும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாமி, இது எனக்கு எப்படியாவது காப்பாத்தி கொடு, எனக்கு எப்படியாவது குடின்னா ட்ராப் வச்சிருவாரு. அதுல வச்சிருவாரு ட்ராப். கொடுத்தா குடு காட்டி போ, வேலையாக போய் கிளம்புனேன்னா அங்கதான் இருக்கு ரிலீஃப். இதைத்தான் சொல்லுகிறார்.
பாயப்புலி முளம்மான் கண்டை காட்டும்படி உங்களை காட்டி 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 அதெல்லாம் ஒண்ணுமே நாம அதை பத்தியே ஒண்ணும் பிரச்சனை பண்ணாம அதை பண்ணாம இதை பண்ணாம இதுல எந்த விதமான சலனமும் இல்லாம அப்படி இருக்கிற பொழுது ஆணவம் தேய ஆரம்பிச்சிருக்குது. இட்ஸ் எ குட் சிக்னல் அப்படின்ட்டு he will be convinced. சாமியை ஏமாத்த முடியுமா சொல்லுங்க? ஏமாத்த முடியுது, கஷ்டம் இல்லையா? அப்படி அவரை நாம் துதிப்பதோ தோத்திரம் செய்வதோ எல்லாமே அவரோட எதிர்பார்ப்பார். அப்படின்னு சொன்னா நீ உன்னுடைய ஆணவ மலம் தேய வேண்டும். ஆணவ மலம் தேய்வதற்காக நாம் எல்லாவற்றையும் செய்திருக்கிறோம். உனக்கு புகழ் கொடுத்தது, உனக்கு செல்வம் கொடுத்தது, உனக்கு உணவு கொடுத்தது, உனக்கு பிறவி கொடுத்தது, உனக்கு உலகம் கொடுத்தது, எல்லாத்துக்கும் அல்டிமேட் எய்ம் என்ன? எல்லாத்துக்கும் சேர்ந்து என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டா உன்னுடைய ஆணவத்தை குறைக்க வேண்டும். அது அறிவை பீடித்து கொண்டிருக்கக்கூடிய அறியாமை, அதை நீக்கணும். எனக்கு மேட்டர் அவ்வளவுதான். மாயை பெரும் படைக்கே இலக்காய் வைத்தனையோ. அப்ப எப்படி இருக்கணுமா? நீ எப்படி வகுத்தாலும் நன்றே. இதுதான் நம்ம அவர்கிட்ட சொல்லணும். நன்றே செய்வாய் பிழையே செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. அதை சொல்லுகிறார். நீ எப்படி வகுத்தாலும் நன்றே, நீ எப்படி செய்தாலும் அது நல்லதுதான். பார்த்தால் நீ மாயையிடம் இவ்வளவு தூரம் சிக்க வைத்திருக்கிறாய் என்று சொல்லுகிற பொழுது இந்த மாயையில சிக்க வைத்ததும் நின் பெருங்கருவைதான். நீ எப்படி வகுத்தாலும் நன்றே நின் பெரும் கருணை நன்மே. தற்பரமே பொய்யாறு உலக நிலையல்ல காணற்புணல் எனவே மெய்யா அளித்தென்ன மெய்யா அறிந்தென்ன என்னால் இதனை விடப்போனோ. பொய்யார் உலக நிலை அல்ல காணற்புணல் எனவே மெய்யா அறிந்தென்ன என்னால் இதனை விடப்போனோ. கையால் மௌனம் தெரிந்தே கல்லார் நிழற்கீழிருந்த ஐயா அப்பா என் அரசே முக்கண்ணுடைய ஆரமுதே. ஐயா அப்பா என் அரசே முக்கண்ணுடைய ஆரமுதே. கையால் மௌனம் தெரிந்தே கல்லார் நிழற்கீழிருந்த ஐயா. தட்சிணாமூர்த்தியை சொல்லுகிறார். கல்லார் நிழற்கீழிருந்த, கல்லார் மரத்தின் கீழ், அந்த ஒளியின் கீழே இருந்த நிழற்கீழிருந்த ஐயா. இந்த கையால் மௌனம், இது கை மௌனம். சரிங்க, இதை சொல்லுகிற இந்த சின் முத்திரைக்கு மோன முத்திரைன்னு பேரு. இதுக்கு மோன முத்திரை, சின் முத்திரை, ஞான முத்திரை. ஞான முத்திரை என்று சொல்லுவதனுடைய நிறைவான மோன முத்திரை, மோன முத்திரை. இப்ப இதுல அடங்கும். இந்த திருக்கரத்திலே அந்த வலது பெருவிரலிலே ஆட்காட்டி விரல் அடங்குமாறு போல ஆத்மா சென்று அடங்க வேண்டும், ஒடுங்க வேண்டும். அப்படி இது கையால் மௌனம் தெரிந்தே அந்த மௌன நிலை, அந்த மௌன முத்திரையை தெரிந்து, இந்த மௌன முத்திரையிலேயே பதிந்து, அந்த மௌன முத்திரையிலேயே தோய்ந்து கல்லார்
நிழற்கீழிருந்த ஐயா அப்பா என் அரசே என் முக்கண்ணுடை ஆரமுதே கண்ணுடை ஆரமுதே முக்கண்ணுடை ஆரமுதே பெய்யார் உலக நிலையல்ல காணப்புணல் எனவே. பெய்யார் என்று சொன்னால் பெருமை பொருந்திய இந்த உலகம். எதுவுமே மெய்மை இல்லை, எல்லாமே பொய்மையாக இருக்கு. ஒரு 25 வருஷம் 30 வருஷத்தை கணக்கா எடுத்துக்கிட்டு 30 வருஷத்துக்கு முன்னால நம்முடைய நிலை 30 வருஷம் இப்ப இருக்குது, இப்ப இருக்கிற நிலை ரெண்டும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது எத்தனையோ வரவு, எத்தனையோ செலவு, எத்தனையோ போக்கு, எத்தனையோ வரத்து அதை பார்க்கிறோம். நாம எதையெல்லாம் அப்ப நிலையில நினைச்சோமோ அதெல்லாம் இப்ப இல்லை. இது நம்ம கண்கூடா பார்க்கிற ஒன்று. எனவே இந்த உலகம் பொய்யார் உலகம் என்று சொல்லி வரும் பொழுது இல்லாததை கொண்ட உலகம் அர்த்தம் அல்ல, நிலையில்லாமல் இருக்கிற உலகம், நிலையில்லாமல் இருக்கிற உலகம். நமக்கு மோஸ்ட் லவ்ட் ஒன்ஸ் இன்னைக்கு மிஸ்ஸிங் ஆயிருப்பாங்க. நம்ம நினைத்து பார்க்கிற பொழுது நமக்கு வியப்பாக இருக்கிறது. அவ்வளவு தூரம் நம்மோடு பிளஷ் அண்ட் போன்ல இருந்து எந்த துன்பங்களை பகிர்ந்து கொண்டு அவர்கள் எங்கே போயிருப்பார்கள், எங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வியப்பாக இருக்கிறது. அந்த வியப்பு சொல்லுகிறது இதுல எங்கே எதுவுமே நிலை இல்லை. அப்படிங்கும் பொழுது நாளைக்கு நம்மளே நிலை இல்லைதான் இல்லையா? நம்மளே நாளைக்கு இருக்க மாட்டோம். எப்ப மற்றதெல்லாம் எழுப்பி இருக்க போறோம். நாமும் நிலை அல்ல, அதை உறுத்தி கொண்டே இருக்கிறார். பெய்யார் உலக நிலை அல்ல காணல் புனல் எனவே. காணல் புனல் என்ன? வெயில் காலத்திலே அந்த சாலையில போகிற பொழுது அங்கே நீர் இருப்பது போல தெரியும். அங்கே சென்று பார்த்தால் அங்கே நீர் இருக்காது, அது காணல் நீர். அது தாகத்துக்கு வீடுகளிருந்து பாய்கிற பொழுது இருக்கிற மாதிரி தெரியும். அதுபோல இது நின்று நிலைத்து இருக்கும் என்று எதிர்பார்க்கிற பொழுது இருப்பது போல தோன்றி இல்லாமையாக சென்று விடுவதனாலே காணல் புனல் என்று மெய்யா அறிந்தென்ன மெய்யாக அறிந்தோம். ரொம்ப அழகா ஒரு கேள்வி கேட்கிறார் சாமி, பொறுமை கேட்கிறார். பொய்மை நிறைந்த உலகம் இது நிலையானது அல்ல, மாறிக்கொண்டே இருக்கிறது. சரி, பொய்மை நிறைந்த இந்த உலகம் நிலையானது அல்ல மட்டுமல்ல, இது இருப்பது போல் இருந்து இல்லாமல் போகிற காணல் புனல், காணலின் பொய்ப்பேர் போல இருக்கிறது என்பது மெய்மையாக தெரிந்து கொண்டு விட்டோம். மெய்மையாக தெரிந்து கொண்டு விட்டோம். தெரிஞ்சு என்ன பண்றது? விட முடியலையேன்னு. தெரிஞ்சிருச்சு உண்மைதான், ஆனா விட முடியலையே. மெய்யா அறிந்து என்ன என்னால் இதனை விடப்போமோ? என்னால விட முடியுமா? என்ன என்னால விட முடியலையே. அப்ப நீ இத விட்டுடு, இதை விட்டுடு, இது பொய்ன்னு சொல்ற. எல்லா அருளாளர்களும் சொல்லுகிறார்கள், எல்லா சான்றோர்களும் சொல்லுகிறார்கள், எல்லா சான்றோர்களும் சொல்லுகிறார்கள். உண்மைதான், விட முடியலையே, விட முடியல. விடணும்னு அந்த எண்ணம் தோணினால விட முடியலையே. விடப்போமோ? எனக்கு விடத்துக்கு வல்லமே உண்டா அப்படின்னு கேட்டுவிட்டு பதில் எதை சொல்லுவாரன்னு பார்த்தா ஒன்றும் சொல்லல. என்னால விட முடியுமா? இத உண்மைதான், தெரிஞ்சு போச்சு. உண்மை இது பெய்யாத உலகம், இது நிலை அல்ல என்பது தெரிஞ்சு போச்சு. விடணும்னு சொல்றீங்க, விட முடியலையே, என்னால விட முடியலையே. மெய்யா அறிந்தென்ன என்னால் இதனை விட போமோ?
விடப்போமோ என்றால் அப்படிலாம் என்ன அர்த்தம்னு கேட்டா சாமி கேட்கிற, இதுல விடு சொல்றீப்பா, இது கட்டு என்று சொல்லுகிறேன், விட்டு விடு என்று சொல்லுகிறீங்க. முதல்ல இந்த கட்டை யார் போட்டது? நானா போய் போட்டுக்கிட்டேன். நான் போய் போட்டேன்னா எனக்கு என்னன்னே தெரியாது. நான் பாட்டு தூங்கிட்டு இருப்பேன். என்னை எழுப்பி இதெல்லாம் கொடுத்து விட்டு இதெல்லாம் விட்டு அப்படின்னு கொடுத்ததே நீதான், முடிச்சு போட்டதே நீதான். அப்புறம் வெளியில வாங்க, முடிச்சு போட்ட நீங்க அதை அவிழ்த்து விடு, அப்பதான் அது நடக்கும் அப்படின்னு. நீதான் முடிச்சு போட்ட, நீதான் விடணும். என்னால அவருன்னா முடியாது. இதெல்லாம் எங்காட்ட ஒரு காலத்திலும் இருந்ததில்லை. பிறப்பு, பிறப்பின் தன்மையோ, பிறப்பின் சிறப்போ, பிறப்பில் வரும் இழிவோ, பிறப்பில் வரும் உறவோ, பிறப்பில் வரும் பகையோ, இது எல்லாமே நீ தர வந்திருக்க. அப்படி எல்லாமே நீ தந்துட்டு நீ வெளியில வான்னா நீதான் வெளியே கையை பிடிச்சு இருக்கணும். நானே எப்படி வருது? முடிச்சு போட்டவங்க அதை அவுத்து விடணும். ஏன்னா எப்படி போட்டிருக்க முடிச்சுட்டே தெரியல, இடியாப்ப சிக்கலா இருக்கு. எப்படி அவுக்க தெரியும்? ஏதாவது ஒரு பக்கம் அப்படி அவுக்கலாம், இன்னொரு பக்கம் முடிச்சு இருக்குது. இதை கொஞ்சம் லூஸ் பண்ணாலும் இன்னொரு பக்கம் இருக்குது. அந்த பக்கத்தையும் இன்னொரு பக்கம் பாடுறதுக்குள்ள இன்னொரு புது முடிச்சு விழுவுது. இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில பெருமானே இந்த மாயை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இறுக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டியது தேவரி என்று அந்த விண்ணப்பத்தை செய்கிறார். கண்டேன் இனதருள்ளம் அருளாயின்று காண்பதெல்லாம் உண்டே, கண்டேன் நினது அருள் அவ்வருளாய் நின்று காண்பதெல்லாம் உண்டே. பெருமானே, நான் உன்னுடைய திருவருளை பெற வேண்டும் என்ற ஒரே ஆர்வத்திலே, உன்னுடைய அருளை பெற வேண்டும் என்கிற அந்த பெரும் ஆர்வத்திலே அந்த திருவருளை வேண்டி வேண்டி நின்று அதை குருவருளாக கண்டேன். குருவருளாக அந்த திருவருளை கண்டேன். அவ்வருளாய் நின்று காண்பதெல்லாம் உண்டே. அந்த அருளிலே நான் காணுகின்ற பொழுது இப்பொழுது எனக்கு பல்வேறு புது விஷயங்கள் புலனாயின. நாம திரோபவன் என்று சொல்லக்கூடிய அருள் சக்தியை ஆதாரமாக கொண்டுதான் உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். திரோபவன் என்று சொல்லக்கூடிய அருள் சக்தி, திரோபவன் என்று சொல்லக்கூடிய அருள் சக்தி திருவருளாக மாறுகிற பொழுது நம்முடைய பார்வை வித்தியாசமே நிறைய இருக்கும். அந்த பார்வையே வேறுபாடாக தோன்றும். திரோபவத்தில் எதெல்லாம் மலை போல தெரிந்ததோ அதெல்லாம் அந்த திருவருளினாலே காணுகின்ற பொழுது உள்ளே தெளிவில் விளங்குங்க. அப்ப கண்ட பொழுது இதுதான் இந்த உண்மையே என்று கண்ட பிறகு என்ன செய்தேன்? அதனையும் உனக்கு நிவேதனமாக்கினேன். அவளே உலகையே ஆழ்விப்பதும் காரிகாலமையார். அந்த திருவருள் தான் எல்லாவற்றையும் செய்கிறது என்பதை உணர்ந்து திருவருளாகவே எல்லாவற்றையும் காண்பது. அதுவும் நினைத்து ஆக்கினேன். அந்த திருவருள் எல்லாம் கண்டது எல்லாத்தையும் எனக்குத்தான் ஆக்கினேன், உன்னுடையதாக ஆக்கினேன். எனக்கு ஒரு பெருமை வந்தது உள்ளது, எனக்கு ஒரு சிறுமை வந்தது உள்ளது, எனக்கு ஒரு புகழ்ச்சி வந்தது உள்ளது, எனக்கு ஒரு இலட்சி வந்தது உள்ளது, எனக்கு ஒரு நன்மை வந்தது உன்னுடையது, எனக்கு ஒரு தீமை வந்தது உன்னுடையது. இப்படி எல்லாம் நினது ஆக்கினேன், எல்லாம் நினது ஆக்கினேன், அதுவும் நினது ஆக்கினேன். இப்படி செய்ய செய்ய எனக்கு ஒரு ஆனந்த அனுபவம் தானாக தோன்ற ஆரம்பித்தது என்று சொல்லுகிறார்.
மனம் என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவங்களிலே இந்த அறிவுபூர்வமாக மனதினுடைய உணர்வை அது எடுத்துக்கொள்ளாமல் அறிவு இப்பொழுது எல்லாம் திருவருளினாலேயே நிகழ்கிறது என்று அறிவு தீர்மானித்து இந்த அறிவானது நன்மை வந்தாலும் சரி தீமை வந்தாலும் சரி அதிலே அதற்கு சரணம் கொடுக்காமல் எல்லாம் சேர்ந்தர வந்தது என்று நினை என்று பட்டினத்தார் சொன்னது போல இருக்கிற பொழுது அந்த அறிவுக்கு சமநிலை வருகிற பொழுது அதற்கு ஆனந்தம் துளிர்க்கிறது. அந்த ஆனந்தம் தான் சிவானந்தம். அது சிவத்தை தூய்க்க ஆரம்பிக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி ஓட்டாத இன்பம் ஒன்றே அருந்தி இளைப்பாறினேன் சொல்றார். எனக்கு அந்த ஆனந்தம் கிடைத்தது, அந்த ஆனந்தத்தை அருந்தினேன், இளைப்பாறினேன் என்று குறிப்பிடுகிறார். அப்ப தெளிவா சொல்லுகிறார், தாய்மானவர் சொல்லுகிறார், தன்னுடைய சீவன்முத்தர் அனுபவத்தை சொல்லி நமக்கு தெள்ள தெளிவாக தாயுமானவர் ஒரு சீவன்முத்தர். இந்த பிறப்பிலேயே சிவானுபவத்தை அனுபவித்தவர், சிவானந்தத்தை துய்த்தவர். சிவானந்தத்தை துய்ப்பதற்கு என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது இன்பத்தை வெறுப்பது மட்டும் பத்தாது, துன்பத்தை வெறுப்பது இருக்கக்கூடாது. துன்பத்தை நாம வெறுக்கிறோம் இல்லையா, இந்த துன்பத்தை வெறுக்கிறோம், அந்த வெறுப்பு இருக்கக்கூடாது. இன்பத்தை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கினா மட்டும் போதாது. இன்பம் வேண்டாம், எனக்கு தேவையில்லை, ஆனா துன்பம் வந்தாலும் அதுக்கு என்ன இருக்கக்கூடாது. இன்ப துன்பத்திற்கு சமமாக இருத்தல் அது ரொம்ப முக்கியம். அப்போ உடலை வெறுத்தல் என்பது மட்டுமல்ல, எந்த விதமான வெறுப்பு உணர்வுக்கும் இடம் கொடாமல் இருக்க வேண்டும். அதைத்தான் அந்த அடிப்படையாக சொல்லுகிறார். அதனாலே உன்னுடைய அருளின் வெளிப்பாடு எல்லாமே உன்னுடைய அருளின் வெளிப்பாடு. இன்பம் ஒன்றே அருந்தி சிவானுபவத்தை ஆனந்தத்தை அனுபவிக்கிறவர்கள் நம்முடைய சீவன் முத்தர்கள். அது ஏதோ உடம்பு போனதுக்கு பிறகுதான் அதை அனுபவிக்க முடியும். முக்தி என்பது உடம்பை விட்டு நீங்கிய பிறகு இல்லை, நீங்கள் உடம்பு இருக்கிற பொழுது அந்த சிவானந்தத்தை அனுபவிக்கலாம், அனுபவிக்க முடியும் என்பதுதான் சைவம் காட்டுகிற நெறி. சைவ நெறியினுடைய சிறப்பே என்னன்னா, உடலில் நீங்கி உலகத்தை நீங்கி இங்கிருந்து போன பிறகு கிடைப்பதற்கு பெயர் முக்தி என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்க, அப்படி அல்ல. நாட் நெசசரி. இந்த உடம்பு இருக்கிற பொழுது இந்த உடம்பு இருக்கிற அந்த நிலையிலேயே ஆனந்த அனுபவம் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஆனந்த அனுபவத்தை பெறலாம். ஆனந்த அனுபவம் பெற்ற பிறகுதான் அந்த ஆனந்த அனுபவத்தை பெற்றவன் நான்கிற உணர்வும் அந்த சாக்கிரத்திலே வரும். அதுதான் அற்புதம் என்ன என்று கேட்கிற பொழுது, சாக்கிரத்திலே அதீதத்தை புரிந்த தபோதனர்கள் என்று சொல்லுகிறார். சாக்கிரத்திலே அதீதத்தை புரிந்த தபோதனர்கள் என்று சொன்னால், சிவானந்தத்தை துரித்த பிறகு நம்மை போல் நனவு நிலையிலே இருக்கிறார்கள். சாக்கிரத்திலே இருக்கிறவர்கள், சாக்கிரம்னா நனவு நிலையிலே இருக்க. ஒரு விஷயம் சொல்லுகிறாங்க, இந்த அனுபவம் பெறுவதற்கு இந்த அனுபவத்தை தவறாக புரிந்து கொண்டு இந்த அனுபவம் பெறுவதற்கு செய்யக்கூடிய அந்த யோக சமாதின்னு அதுக்கு பெயர் சொல்லிக்கொண்டோ அல்லது வேற வேற விதமான பெயர்களை சொல்லிக்கொண்டோ பல்வேறு நிலையிலே பல்வேறு தவறுகளை புரிகிறார்கள். உதாரணமா நான் சொல்றேன், நீங்க மனசுல வாங்கி போட்டுங்க. நீங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஓரளவு பக்குவமுடையவர்கள் என்று நான் கருதுகிறேன். அந்த ஓரளவு பக்குவம் இருக்கிறதுனால நான் சொல்லுகிறேன். இப்ப
திருவண்ணாமலை போன்ற இடங்கள் சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் இந்த அனுபவத்தை பெறுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மிக கடுமையான அந்த லாகிரி வஸ்துக்களை பயன்படுத்துகிறார்கள். அது நமக்கு தெரியுது. இப்ப கஞ்சா போன்ற அபின் போன்ற வஸ்துக்களை உபயோகித்து தன்னை இழந்து நின்று அந்த இழந்த நிலையிலே தாம் பெறுகிற அனுபவத்தை இறை அனுபவமாகவும் அது ஒரு ஆனந்த நிலை என்றும் அதனை கூறுகிறார்கள். அது எப்படி ஒப்புக்கொள்வது? நான் ஒரு செய்தி திரும்பவும் சொல்லுகிறேன். மாற்று சமயத்துல சொல்ற ஒரு பெரிய ஒரு போதகர், நான் ஒரு சமயத்தின் பெயரை குறிப்பிடல, ஒரு போதகர், அவரு இந்த ஆனந்த அனுபவத்தை நான் பல்வேறு ஆவிகளோடு பேசுகிறேன், அவர்களுடைய நிலையை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னவென்றால் ஒரு மருத்துவரை ரகசியமாக அவர் வரவழைத்து, இது எக்ஸ்பிரஸ் ஆனதை சொல்றேன், வரவழைத்து மெத்தடின் போன்ற ஊசியை ஏற்றிக் கொள்கிறார். ஏற்றுகிற பொழுதே அவர் சொல்லுகிறார், அதை ரகசியமா அதை வீடியோ டேப் எடுத்திருக்கிறார். ஏற்றுகிற போது சொல்லுகிறார், நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போடுங்க, நான் பல்வேறு ஆதிகளோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். பல்வேறு ஆவிகளோடு தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுகிறார். அதை அப்படியே விட்டுருங்க, நீங்க உங்களுக்கு உள்ள தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அதை அது என்னன்னு கேட்டா, பிரெயினை ரெஸ்ட்லெஸ்ஸா பண்றது. அது இட் வில் இமேஜின் சோ மெனி திங்ஸ். அது இறை அனுபவம் இல்லை, இறை அனுபவம் கிடையாது. அதனால நாம நம்முடைய அருளாளர்கள் தம்முடைய உணர்வினுடைய கட்டுப்பாட்டினாலே இந்த துன்பங்களை சமமாக பாதிக்கின்ற மன உறுதியினாலும் அறிவு உறுதியினாலும் அவர்கள் ஆனந்தத்தை அனுபவித்தார்களே தவிர பிறவத்துக்களை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் அந்த ஆனந்தத்தை அனுபவித்தவர்கள் அல்ல. ஆகையினாலே என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, எக்காரணம் முன்னிட்டும் முன்பின் தெரியாமல் விவரம் தெரியாமல் எந்த சித்தருக்கு பின்னாலும் நாம் செல்லக்கூடாது. நான் தெளிப்பா இருப்பேன். ஏன்னா திருவண்ணாமலை ஆகட்டும் பல இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் உண்மையான சித்திரைகள் இருக்கிறார்கள், பல பேர் இருக்கலாம். ஆனா நமக்கு எப்படி தெரியும்? ஆகையினாலே நாம் பின்பற்ற வேண்டியது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், வள்ளற் பெருமான், தாயுமானவர், பாம்பன் சுவாமிகள், அருணகிரிநாதர் போன்றவர்களைத்தான் நாம் பின்பற்ற வேண்டுமே தவிர நாம வேற யாருக்கும் போய் பின்னால போய் ரிஸ்க் எடுக்கவே கூடாது. அதனாலே அந்த ஒரு திடம் நமக்கு இந்த திருமுறைகளை படிப்பதினாலும் இப்படிப்பட்ட செய்திகளிலே தேய்வதனால், தாய்மானவர் பாடல எவ்வளவு கிளியர். இந்த பாட்டை நீங்க வீட்டுக்கு போய் ஒரு தடவை திரும்ப படிச்சு பாரு. நான் ஆனந்தம் எப்படி பெற்றேன், சிவானந்தம் எப்படி பெற்றேன், ஓப்பன் சீக்ரெட். கண்டேன் எனது அருள், அது அருளாயில் நின்று காண்பதெல்லாம் உண்டே. ஸ்டெப்பு, அதுவும் எனது ஆக்கினேன், ஓட்டாத இன்பம் ஒன்றே அருந்தி இளைப்பாரினேன். தெளிவு. அதோடு அடுத்தது ஒன்று சொல்லுகிறார், நல்ல முக்தி பெற்றுக் கொண்டேன். இதை விட என்னங்க கிளியர் ஆகும்? நல்ல முக்தி பெற்றுக்கொண்டு, நல்ல முக்தி பெற்றுக்கொண்டு என்ன? இப்ப அம்மையாட்ட கேட்கிற, ஒரு டை வேணும்னு கேட்கிற,
அம்மையார்கிட்ட. அவங்கள்ட்ட, அம்மா ஒரு பை கொண்டு வாங்கம்மா. சரி, இப்ப நம்மகிட்ட சொல்றோம், அம்மா ஒரு நல்ல பைய எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. என்ன அர்த்தம்? நல்ல பையா எடுத்துட்டு வாங்க. கிழிஞ்ச பைய எதோ எடுத்துட்டு வந்தாங்க அர்த்தம். கிழிஞ்ச பைய எது? இப்ப நல்ல முத்தி அப்படின்னா கிழிஞ்ச முத்தி எல்லாம் மற்ற சமயங்கள் வருது. புரியுதா உங்களுக்கு? இது நல்ல முக்தி. ஏன் இங்கே புரியாயிடுச்சு, இங்கே தெரிஞ்சது. முக்தி பெற்றுக் கொண்டேன் என்று ஒருவர் சொல்லுவாரே, ஆனால் அந்த முக்தி இன்பத்தை இங்கேயே அனுபவித்த சீலர்கள் நம்முடைய அருளாளர்கள். இது இங்கே நிர்வகிக்கப்பட்டது. அப்ப சும்மா சொன்ன பையனை எடுத்துட்டு வர வேண்டாம் இல்லையா? இப்படியே அவங்க எல்லாம் சபைக்கு சங்கத்துக்கு ரொம்ப நெருங்கினவங்க. அதனால அவங்கள்ட்ட சொல்றது அப்படி. அவங்களுக்கு என்ன புதுசா வந்தவங்களுக்கு சொன்னா என்ன எதுக்கு சார் பையத்துல சொன்னீங்க அப்படின்னு கேட்டுருவீங்களா? நமக்கு ரொம்ப பழகமானது. இந்த பாட்டை பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி சிவன் முத்தரானேன் அப்படிங்கிறத சொல்லுகிறேன். அதனால நீங்க அந்த இன்பத்தை குறிவைத்தீர்களே, ஆனால் இந்த இன்ப துன்பத்தை நிராகரித்து விடுங்கள். இந்த இன்ப துன்பத்தை நிராகரித்தா அது ஆட்டோமேட்டிக்ங்கிறார். அப்ப அது பாசிபிள், அது அப்படி என்று சொல்லுகிறார். அதனால அது சிறப்பா அந்த பாட்டை நீங்க திரும்பவும் படிச்சு, கொண்டேன் பராபரமே முத்தி விற்று கொண்டேன் பராபரமே எனக்கேதும் குறைவில்லையே. எனக்கு என்ன குறை? அய்மானவர் தெளிவா சொல்லிட்டார், எனக்கு எந்த குறையும் இல்லை. இங்கே கொடுத்துட்டார். இங்கே கொடுத்ததுனால எனக்கு பாஸ்போர்ட் வந்துருச்சு, விசா வந்துருச்சு, எல்லா டிக்கெட் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. பாஸ்போர்ட், டிக்கெட்டு, விசா எல்லாம் இருக்குன்னா எப்ப போறதுங்கிற டேட்டு சாமி சொல்லுவாரு. நமக்கு பாஸ்போர்ட் இன்னும் வரலங்கிற வேற விஷயம். அப்புறம் விசா, அப்புறம் டிக்கெட்டு இல்லையா? 3 ஸ்டேஜ் இருக்குல்ல. 3 வாங்கினவரு சொல்றார், பராபரமே எனக்கேதும் குறைவில்லையே. எல்லாம் கேட்கிறோம், எல்லாத்தையும் கேட்டோம். நேற்று பேசுனது, இன்னைக்கு பேசுனது எல்லாத்தையும் கேட்டோம். இங்க இருந்து போகும்போது நமக்கு பஸ் கிடைக்கணுமே, டாக்ஸி கிடைக்கணுமே, வேலை கிடைக்கணுமே அப்படிங்கிறதுல அந்த பிரச்சனையில போடுவோம். சரி, வீடு போய் சேர்ந்தவங்க டிஃபன் இருக்குமா இல்லையா, நல்ல வேலையா வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோம்னா வம்பு இல்லை. ஏன்னா அவங்களும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. அதனால எப்படியாவது ஏற்பாடு இதுல போகும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி படுக்கலான்னு படுக்கிற பொழுதுதான் இது ஞாபகத்துக்கு வரும். நேற்று ஐயா ஏதோ சொன்னாங்களே, இன்னைக்கு ஏதோ சொன்னாங்களே, என்னென்னவோ சொல்றாங்க. உண்மைதான். திரும்பி கேட்கும் போது நமக்கு உண்மைதான் தெரியுது. அருளாளர்கள் எல்லாம் எவ்வளவோ நமக்காக நாம துன்பப்படுறதை பார்த்துட்டு, கள்ள தலைவர் துயர்கிறது தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக அப்படின்னு மூவாவதி சொன்னது போல ரொம்ப கவலைப்பட்டுதான் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே, எப்படி இது போகிறது. ஆனா அவங்க சொன்னாங்க, அவர் தான் முடிச்சு போட்டாரு, அவர் தான் ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம்ல. அதனால ரொம்ப சொல்லி ரொம்ப பயமுறுத்தி விட்டோமா, ரொம்ப யோசனைக்கு வச்சுட்டோமா, இந்த ஆன்மா கொஞ்சம் வருத்தப்படுமே, கவலைப்படுவேன்னு நினைச்சார் போல இருக்கு தாய்மானவர். எல்லாவது துயர் ஒழி, துயரத்தை விடு, கவலைப்படாது. இது எப்படி நடக்கும், எப்படி போகும் வேண்டாம். எல்லாவது எண்ணி துயரொழி என் 2 கண்ணே உறங்குக. தூங்கு, அதை பத்தி நான் தூங்கு. ஏன் ரொம்ப கவலைப்படுற? இதே கேட்டல, நீ கேட்டது சாமிக்கு தெரிஞ்சிருச்சு. நீ கேட்டதுனால அதை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கேங்கிறது சாமிக்கு தெரிஞ்சிருச்சு. போதும், ரொம்ப மூச்சுட்டு கஷ்டப்படாது, தூங்கு. எல்லாதது எண்ணிய நெஞ்சமே துயரொழி என் 2 கண்ணே
என்னிரண்டு கண்ணே உறங்குக எல்லானே முக்கருணை பிரான் தன்னார் கருணை மௌனத்தினால் முத்தி சாதிக்கலாம். ஏன் கவலைப்படுற? நமக்கு வழி தெரிஞ்சு போச்சு. அவருடைய இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு வழியெல்லாம் தெரிஞ்சிருச்சு. முத்தி சாதிக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் தெரிஞ்சு போச்சு. எந்த துன்பத்தை சமமா நினைக்கிறது, வருக எந்த துன்பத்தை கண்டு அஞ்சாமல் சலனமற்றி நிற்கிறது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஆனா கவலைப்படாத, இது நோக்க முடியுமா அப்படின்னு நினைக்காத. பாரு உனக்கு தெரிஞ்சுக்க, எதுவா இருந்தாலும் உன் முயற்சியில கிடைக்கிறது இல்லை, அவனுடைய கருணையினால கிடைக்கிறது தான் உனக்கு. உனக்கு இதுவரைக்கும் கிடைச்சது கூட அவனுடைய கருணையினால கிடைச்சதுதான், உன்னுடைய முயற்சியினால கிடைச்சது. இதெல்லாம் இருக்கான்னு கேட்கிறிய, இதெல்லாம் உன் முயற்சி இல்லையா? இல்ல, அவருடைய கருணையினால. இவ்வளவு தூரம் அழைத்து வந்த பெருமான் நடுவிலையா வெற்றுவான்னு நினைக்கிற, அப்படி நினைக்காத. அவருடைய கருணையினால உனக்கு முக்தி சாதிக்கலாம். முக்தி சாதிப்பதற்கு முயற்சி அல்ல, சிவத்தினுடைய கருணை தான். ஆகையினால நீ அது வேண்டும் இது வேண்டும் என்று தனித்தனியாக வேண்டாமல் நீ கருணை வேண்டும் என்று நீ என்று சொல்லுகிறார். கண்ணே உறங்குக என்னானே கண்ணே உறங்குக முக்கருணை பிரான் தன்னார் கருணை முக்கப் பெருமான் தன்னார் கருணை. அவனுடைய கருணை எப்படிப்பட்ட குளிர்ச்சியான தன்னார் கருணை. கருணையே குளிர்ச்சிதான், தன்னார் கருணையினார் குளிர்ச்சி நிரம்பி அந்த கருணை இருக்கிறது. அந்த கருணையை நான் மௌனமும் மௌனத்தினால் முக்தியும் சாதிக்கலாம். முக்தி சாதிக்கலாம், மௌனத்தினால் முக்தி சாதிக்கலாம், கருணையினால் மௌனத்தை சாதிக்கலாம், பெருமானை வேண்டி நிற்பதனாலே கருணை சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுகிறார் அந்த படிநிலையை. என்னாகவே எண்ணிய நெஞ்சே துயரடி என்னிரண்டு கண்ணே உறங்குக என்னானை முக்கருணை பிரான் தன்னார் கருணை மௌனத்தினால் முக்தி சாதிக்கலாம். நன்னாதது ஒன்றில்லை, நமக்கு வராதவங்க இருக்கா என்ன? தானா வரும். எல்லா நலமும் நமக்குள்ளவே நன்னாதது ஒன்றில்லை, எல்லா நலமும் நமக்குள்ளவே என்று தாய்மானவர் நமக்கு அந்த உறுதிப்பாட்டை, பயப்படாத இதெல்லாம் இவ்வளவு கஷ்டமா கேட்டு பாடகர்த்தவங்க வாத்தியார் சொல்லுவாரு, இதெல்லாம் படிச்சு எப்படி பாரு, அதுல ஒன்றும் பயப்படாத, அப்படி பார்க்கும்போது தான் கஷ்டமா இருக்கும், படிக்கிறதுக்கு தான் கஷ்டமா இருக்கும். நீ ஒரு தடவை 2 தடவை படிச்சேன்னு வச்சுக்கைய, அது அப்படி நிறுத்தி நிதானமா அப்படி படிச்சேன்னு வச்சுக்க, சொல்லணும்டா அதெல்லாம் செய்துடலாம், பாஸ் பண்ணிடலாம். என்னடா அது உன்னோட மண்டு போயெல்லாம் பாஸ் பண்ணிருக்காண்டா, நீ பாஸ் பண்ண மாட்ட, மண்டு போயெல்லாம் பாஸ் பண்ணிருக்கான், நீ பாஸ் பண்ண மாட்ட அப்படின்னு ஆசிரியர் சொல்லுவார். ஆசிரியர் நீங்க தேட போற அப்படின்னா சொல்லு, இல்ல மண்டு போயெல்லாம் பாஸ் பண்ணிருக்கான், நீ பாஸ் பண்ணுவ, நீ ஏன் தேடப்படுற அப்படின்னு சொல்லுவது போல சொல்லுகிறார். நீ இதெல்லாம் கவலைப்பட்டு இருக்காது. அதனால சொல்லுகிறார், இரவு தூக்கத்தை நீ இழந்து விடாது. இரவு நல்ல தூங்கு, தூங்கு, நல்ல உறக்கம், நீண்ட நல்ல உறக்கம், அமைதியான உறக்கம், அது சிவனோடு ஒன்றுபடுவதற்குரிய நிலை. ஏன்னா அப்பத்தான் நீ அவர் மடியில படுத்திருக்கிற இந்த உறக்க நிலையில தான், இந்த ஆழ்ந்த நிலையில தான் அது ஒண்ணும் செய்யாம அப்படியே உட்கார்ந்து இருக்கு, அப்படியே தட்டி வச்சிருக்காரு இரு அப்படிங்கிறார். அப்படினால உறக்கத்தின் போது நீ அவர் அருள் பிடியில் கருணை பிடியில தானே இருக்கிற. நன்னாதது ஒன்றில்லை, எல்லா நலமும் நமக்குள்ளவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் போற்றி. இந்த அளவில் இன்றைய முதல் பாகத்தை நாம் நிறைவு செய்து அடுத்த பாகத்தை மீண்டும் நாளை மாலை, நான் இப்பெல்லாம் பாத்தீங்களா 7 மணிக்கே வந்துடுறேன். அதனால நீங்களும் 7 மணிக்கே வாங்க, 7 மணிக்கே வந்து அந்த நிறைவு பாகத்தை செய்வோம்.
நான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்துல சொன்னது போல உங்களுடைய அடியார்களுடைய விருப்பம் தான் நான் சொல்றதெல்லாம். அடியார்கள் என்ன விரும்புகிறார்கள் அதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் சொக்கனார். என்னுடைய அடியார்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை நான் செய்வேன் என்று செய்கிறார். அப்பெருமானுடைய எண்ணத்தின்படி எல்லாம் சிறப்பாக நடக்கும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5500 ஓடிய நண்பர்கள் தொடர்ந்து வர வேண்டும் என்று திருடி பணிந்து வழிகொள்கிறேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம்.